Hello friends, welcome to Learners Forum. Last video நம்ம static error concepts பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல steady state error for unit step input எப்படி calculate பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா first input நம்ம unit step signal எடுத்திருக்கோம். இதுல இருந்து நம்ம steady state error ESS வந்து calculate பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா இதனுடைய ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா in terms of E of Sல நமக்கு limit S tends to 0 S into E of S அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த E of S உடைய ஈக்குவேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலயே டெரைவ் பண்ணிருப்போம் which is equal to R of S divided by 1 plus G of S into H of S. ஸோ சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஃபீட்பேக்கா இருக்கும்போது இந்த வேல்யூ நமக்கு 1 ஆயிடும். இல்லைன்னா ஜென்ரல் கேஸ்ல நமக்கு இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நமக்கு இன்புட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ R of T is equal to நமக்கு U of T அப்படின்னு கிடைக்கும். இந்த சிஸ்டமுக்கு இப்போ நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா R of T யோட வேல்யூ நமக்கு R of S ஆ மாறும். அண்ட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு 1 by S அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல நம்ம E of S வேல்யூவை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ R of S வேல்யூ நமக்கு இங்க 1 by S அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா E of S is equal to 1 by S divided by 1 plus G of S into H of S அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைச்சிருக்க இந்த E of S வேல்யூவை எடுத்து இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு லிமிட் S tends to 0 S into E of S value 1 by S divided by 1 plus G of S into H of S அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த S and S கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட் S tends to 0 1 by 1 plus G of S into H of S அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா S tends to 0 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு இந்த டேர்ம்ல தான் S இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா லிமிட் S tends to 0 அப்படிங்கிற டேர்மை நம்ம G of S into H of Sக்கு கொண்டு வரலாம். அண்ட் ரிமைனிங்கா 1 டிவைடட் பை 1 பிளஸ் டேர்மை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேர்ம் லிமிட் S tends to 0 G of S into H of S வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் KPக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ 1 டிவைடட் பை 1 பிளஸ் KP அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணி தான் இங்க நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS is equal to 1 divided by 1 plus KP அப்படின்னு கிடைச்சிருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு. ஸோ இது வந்து ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ டைப் நம்பரை பொறுத்து இதனுடைய ப்ரிசைஸ் வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிசைஸ் வேல்யூ அப்படிங்கும்போது நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம் ESS ஓட வேல்யூ வந்து நமக்கு எய்தர் 0வா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டா இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபைனைட்டா இருக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரிக்குள்ளார வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றதுக்கு தான் இப்போ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டைப்புக்கும் நம்ம இதை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டைப் 0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ டைப் 0ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஜென்ரலைஸ்டாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா k into s minus z1 into s minus z2 divided by s power n. இங்க நமக்கு n வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால s power 0 into s minus poles வேல்யூ அப்படின்னு நமக்கு டினாமினேட்டர் இப்படி இருக்கும். இதுல இருந்து இப்ப நம்ம kp வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம் which is equal to limit s tends to 0 g of s into h of s. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை தான் நம்ம இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதை நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லிமிட் s tends to 0 k into s minus z1. இப்போ நம்ம ஒரே ஒரு போல் மட்டும் 0 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். டிவைடட் பை எனிதிங் பவர் 0 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரிமைனிங் s மைனஸ் p1 அப்படின்னு டினாமினேட்டர் இப்படி கிடைக்கும். இதுல s tends to 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 0 ஒரு போல் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் நமக்கு இங்க கொடுக்கும். ஸோ டைப் 0 கண்டிஷன்ல நமக்கு கேபியோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS கால்குலேட் பண்ணலாம் which is equal to 1 plus KP. இப்போ இதுல இந்த KP வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ 1 plus கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ ஒரு கான்ஸ்டன்டா தான் கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு டைப் 0 அண்ட் யூனிட் ஸ்டெப் இன்புட்டா இருக்கோ அப்ப நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா கிடைக்கும். இப்போ அதே மாதிரி டைப் 1க்கு எடுத்துக்கலாம். ஸோ டைப் 1ல நமக்கு டினாமினேட்டர்ல மட்டும்தான் இங்க சேஞ்ச் ஆகும். S பவர் n இருக்கிற இடத்துல நமக்கு டைப் 1 அப்படிங்கிறதுனால S பவர் 1 அப்படின்ட்டு மாறும். இப்போ இதுல இருந்து நம்ம KP வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம்.
which is equal to limit s tends to 0. இங்க நம்ம இப்போ இந்த g of s into h of s இதுதான் நம்ம substitute பண்ண போறோம். So k into s minus z1 divided by s into s minus p1 அப்படின்னு substitute பண்ணுவோம். இப்போ இதுல s tends to 0 அப்படிங்கிறதுனால நம்ம இங்க 0 அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு 1/0 which is equal to infinity அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 1 பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/∞ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் டைப் 1ல இருக்கோ யூனிட் ஸ்டெப் இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ நமக்கு இங்கே 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட்டோட கால்குலேஷன். டைப் 0ல நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும் அண்ட் டைப் 1ல நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த இன்புட்டான ரேம்ப் சிக்னலுக்கு பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.